வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வரனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை வந்து செய்யுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை தாங்க செய்ய போகிறோம். ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெழுகு இருக்குது பார்த்தீங்கன்னா, மெழுகை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான விநாயகர் வந்து நம்ம செய்ய போகிறோம். ரெண்டாவது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மாவை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான விநாயகர் வந்து செய்ய போகிறோம். ரெண்டு மெத்தடுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் சிலை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சிலை செய்கிற வீடியோ நிறைய வந்து நம்ம இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். களிமண்ணை யூஸ் பண்ணி வந்து மெழுகு சிலை எப்படி செய்கிறது, மாவை யூஸ் பண்ணி மெழுகு சிலை வந்து எப்படி செய்கிறது, அதுக்கடுத்து மோல்டு வந்து நம்மளாக கிரியேட் பண்ணி எப்படி வந்து சிலைகள் செய்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள், அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன தேவைங்கிறதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் சிலை வந்து வீட்டில் எந்த மாதிரி டைப்பில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து மோல்டு வந்து கிரியேட் பண்ண போகிறோம். என்கிட்ட வந்து 2 சிலைகள் இருக்குது. இதில் வந்து நான் வந்து ஏதாவது ஒன்று எடுத்து வந்து நம்ம வந்து மோல்டு வந்து கிரியேட் பண்ண போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு விநாயகர் சிலையை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி நம்ம வீட்டில் உள்ளதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெழுகுவர்த்தி இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. பழையது எதுவும் இந்த உருகி வந்ததை வந்து சேகரித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு மாவுங்க, அரிசி மாவு இருக்கட்டும், கோதுமை மாவு இருக்கட்டும், ஏதாவது ஒரு மாவு வந்து எடுத்துக்கோங்க. மாவு வந்து நம்மளுக்கு அவசியம் தேவை. இதை வச்சு தாங்க நம்ம வந்து பண்ண போகிறோம். சரி, ஓகே. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தனையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாவு வந்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு தான் நான் எடுத்துக்கிறேன், கோதுமை மாவு. இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிசைஞ்சு வந்து வச்சுக்கலாம். சப்பாத்தி பிசைகிற மாதிரி அந்த மாவு அந்த பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு தாங்க எடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சு எடுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி வந்து தெளித்து விட்டுட்டு அப்படியே நார்மலாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா மாவு பதத்துக்கு வந்து நல்லா எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா இதில் லைட்டாக ஆயில் வந்து கடைசியாக அப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து அந்த மிருதுவாக அந்த ஒரு மாதிரி கரெக்டாக வந்து வரும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அந்த இதை வந்து பிசைஞ்சாச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதை இது பண்ணிவிட்டு அதை வந்து அந்த கிண்ணத்துலேயே தாங்க வைக்க போகிறோம். கிண்ணத்தில் வச்சுட்டு நம்ம வந்து அந்த மோல்டை வந்து அதை கிரியேட் பண்ண போகிறோம். கடைசியாக வந்து இந்த இதை வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கிறேங்க. வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃபுல்லாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணோம். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த என்ன சொல்ல அந்த இது வந்து கரெக்டாக வந்து வரும். இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் கேப் வந்து சரியாக வந்து வராது. ஸோ அதனால் தான் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து மேலே வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மோல்டு வந்து மேலே வந்து ஈஸியாக வந்து எடுக்கவும் வரும். ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஆயில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த சிலையை வந்து மோல்டு வந்து பண்ண போகிறோமோ அந்த சிலை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சிலைக்கு மேலேயும் வந்து நல்லா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த சிலையில் வந்து சின்ன சின்ன கேப் இருக்குது பார்த்திங்களா, அங்கே உள்ளே போயிட்டு வந்து மாவு வந்து ஒட்டிக்கிறோம். அப்படி ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா எல்லா சைடும் வந்து ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுறேன், நீங்கள் எந்த ஆயில்னாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து நல்லா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதை அப்படியே வந்து அந்த இதில் வந்து அமுக்க தான் போகிறோங்க. அதை வந்து சமமாக வந்து அமுக்குங்க. ஒன் சைடு வந்து ஏற்றிட்டு ஒன் சைடாக இறக்குனீங்க அப்படின்னா சிலை வந்து லைட்டாக வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த சமமாக மேலே வந்து நல்லா வந்து அமுக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து அமுக்கியாச்சு. அமுக்குனதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓரம் வந்து கொஞ்சம் பிளந்து வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து அதை வந்து கரெக்டாக வந்து ஃபிட்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மாவு இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக வச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து எடுக்கும் போல தான் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். நீங்கள் வந்து இழுத்து எடுத்துடாதீங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா சிலை வந்து ஒரு சைடு வந்து சாஞ்சிக்கிட்டு வரும். ஸோ இந்த இதை மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்து, நகம் இருந்துச்சு அப்படின்னா நகத்தை வச்சு அப்படியே மெதுவாக வந்து இழுத்திங்க அப்படின்னா அழகாக வந்துடும். அதுக்கடுத்து சமமாக வந்து அந்த இதை வந்து பிடிச்சி வந்து சிலையை வந்து மேலே ஓட்டமாக வச்சு எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம சிலையை வந்து அழகாக வந்து எடுத்தாச்சுங்க. மோல்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே வந்து விநாயகர் வந்து உள்ளே வச்சதா அப்படியே அழகாக வந்துருச்சுங்க. கொஞ்சம் கூட மாவு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒட்டவே இல்லை. சரி, ஓகே. நம்மளுக்கு வந்து மோல்டு வந்து நல்லா ஆயிடுச்சு. அதுக்கடுத்து மெழுகை காய்ச்சி வந்து நம்ம இதில் ஊற்ற தான் போகிறோம். ஊற்றிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மெழுகை வந்து நல்லா வந்து மெழுகுவர்த்தி வந்து பழைய மெழுகுவர்த்தி இருந்துச்சு. ஸோ அதை வந்து நல்லா வந்து பிச்சு இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் பிச்சு போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உருகின மெழுகு இருந்துச்சு, வேஸ்ட்டான மெழுகு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க, பிரச்சனையே இல்லை. என்கிட்ட வேஸ்ட்டான மெழுகு வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு. போன தடவை மோல்டு ஒன்று பண்ண போல் வந்து சில சிலைகள் வந்து உடஞ்சி வந்தது. ஸோ அதையும் சேர்த்தாப்புல இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான ஹீட்டில் வந்து வைங்க. இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாயிரும். ஸோ அதனால் வந்து கம்மியான ஹீட்லேயே வந்து அதை உருக வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், உருக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக வந்து உருக ஆரம்பிச்சிருச்சு. இதில் கிரேயான்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து எதுனாலும் இருந்துச்சு அப்படின்னா கிரேயான்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கலர் ஆயிரும். இப்போ கிரேயான்ஸ் வந்து என்கிட்ட ரெட் கலர் வந்து நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பாதி இதை வந்து போட்டுக்கலாம். இதுவே போதுமானது தான், நல்லா ரெட் ஆயிரும்.
சரி இப்போ வந்து போட்டாச்சுங்க. போட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உருகட்டுங்க. உருகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். லைட்டாக வந்து இந்த மாதிரி கிண்டி கிண்டி வந்து விட்டுக்கலாம். அப்படியே லைட்டாக கொஞ்ச நேரம் ஆச்சுனாலே போதும். பாருங்கள் ரெட் கலராக சூப்பராக வந்து உருகி வந்துருச்சு. இந்த பதம் இருந்தாலே போதுங்க. இதை வந்து நம்ம எடுத்து வந்து நம்ம மோல்டில் வந்து ஊற்ற தான் போகிறோம். ஊற்றிட்டோம்னாலே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். சரி ஓகே, இந்த பதம் வந்துருச்சு. சரி ஓகே, இதை வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து இதை வந்து மெதுவாக வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து இதில் வந்து ஊற்ற போகிறோம். ஊற்றுறது வந்து கொஞ்சம் பார்த்து ஊற்றுங்க. டிஃபன் பாக்ஸ்னால் வந்து ஊற்றும் போல் வந்து பார்த்திங்கன்னா சைடாப்பில் வந்து வரும் வடியும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து கேர்ஃபுல்லாக வந்து அதில் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் வந்து ஊற்றியாச்சு. இதை வந்து ஃபுல்லாக வந்து இருக்கிற மாதிரி மட்டும் ஊற்றிருங்கங்க. அவ்வளோதான், ஊற்றியாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து ஃப்ரீயாக விட்ருங்க. அரை மணி நேரம் கழித்து வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து எடுத்து பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு மாவுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அடுத்தே எடுங்க. நீங்கள் வந்து இப்போயே எடுக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சில வந்து உடையக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து சைடாப்பில் இருந்துட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு மாவை வந்து வெளியே எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியேவும் கொஞ்சம் கொஞ்சம் மாவு வந்து வெளியே வந்து அந்த உரிச்சு எடுத்திங்கனாலே போதும், சூப்பராக வந்துடும். இந்த டயத்தில் மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு தண்ணியில் வந்து முக்கிடாதீங்க. தண்ணியில் முக்குனீங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன கேப்பில் வந்து மாவு வந்து நல்லா ஒட்டிக்கிறோம். எடுக்கவே ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாக எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அடுத்தே வந்து கடைசியாக தண்ணி வந்து ஆட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வந்து நம்ம வந்து ஓரளவு பாருங்கள் எந்த லெவலுக்கு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நல்லா வந்து உரிய எடுக்க வந்து ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உரிச்சு எடுத்துருங்க. இவ்வளோ தூரத்துக்கு வந்து நான் உரிச்சு எடுத்துட்டேன். அதுக்கடுத்து வந்து அந்த தண்ணியில் வந்து லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணியில் வந்து லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்து எதாவது ப்ரெஷ் இல்லாட்டினா கைட்டே லைட்டாக சுரண்டி எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே தேய்ச்சி எடுத்திங்கனாலே போதும். மாவு வந்து அப்படியே கரைஞ்சி சூப்பராக வந்து போயிடும். நம்மளுக்கு வந்து சூப்பரான சிலை வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து சிலை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மெழுகு சிலை இவ்வளோதாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இந்த மாதிரி மெழுகு சிலையும் நீங்கள் வந்து வீட்டில் நீங்களாக செஞ்சு பூஜை பண்ணிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், பாருங்களேன் சூப்பராக இருக்குது. இது வந்து 90s கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி சின்ன வயசில் களிமண்லையும் செய்வாங்க. இது வந்து மறக்க முடியாத நினைவு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மெத்தட் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. மஞ்சள் பொடியையும் மாவையும் யூஸ் பண்ணி வந்து பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் வந்து கையில் வந்து பிடிச்சி செய்கிறது அந்த மாதிரியும் பண்ணலாம். கையில் பிடிச்சி செய்கிற மாதிரி மெத்தடில் வந்து ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அதையும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். இப்போ மாவை யூஸ் பண்ணி மோல்டு யூஸ் பண்ணி வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மாவையும் இதையும் சேர்த்து அரிசி மாவு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. மஞ்சள் வச்சு விநாயகர் வந்து செய்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பிடிச்சாச்சு. ஒரு கொலக்கடை மாதிரி பிடிச்சி வச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மோல்டுங்க, அது சிலிக்கான் மோல்டு. இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து கிரியேட் பண்ண மோல்டு தான். இந்த வீடியோவும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிலை செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாயிரும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணணும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்தால் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி எல்லா இடமும் வர மாதிரி வச்சுட்டு மாவு வந்து உள்ளக்க வந்து நல்லா வந்து அமுக்கிடுங்க. நல்லா அமுக்குனதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக எடுக்கிற மாதிரி எடுத்தாலே போதும். சூப்பரான விநாயகர் வந்து நீங்கள் வந்து அதாவது மஞ்சளில் செஞ்ச விநாயகர் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்களேன், அழகாக அப்படி எடுத்தோம் அப்படின்னா விநாயகரே வந்துடுவாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செஞ்சிடலாங்க. அந்த மோல்டு மட்டும் நீங்கள் வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் செலவாகும். அது செஞ்சிட்டிங்க அப்படின்னா எத்தனை பிள்ளையாருனாலும் நீங்கள் செஞ்சு யாருக்குனாலும் வந்து தரலாம். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். இப்போ பாருங்களேன், சூப்பராக நம்மளுக்கு விநாயகர் வந்து வந்துட்டாங்க. இதுவும் பாருங்கள் செம்மையாக வந்து அழகாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே சிலையாக வந்து நம்ம பண்ணது. இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் கூட ஆகாது. டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடெலாம் நம்ம வந்து பண்ணியாச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா மெழுகு பிள்ளையாரும் இருக்குது, மாவு பிள்ளையாரும் இருக்காங்க. 2 பிள்ளையாரில் வந்து உங்களுக்கு எந்த பிள்ளையார் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எந்த பிள்ளையாரை வந்து நீங்கள் நாளைக்கு செஞ்சு வைப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மெழுகு சிலை செய்கிற மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் இருக்கும். ஆல்ரெடி ஒரு விநாயகர் சிலை இருந்துச்சுன்னா அப்படியே அதை மோல்டாக வந்து மாவில் வந்து வச்சு சூப்பரான விநாயகரை நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் வந்து சீக்கிரம் செய்கிறதுக்காக இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோல்டு மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மோல்டும் நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து விநாயகரை வந்து ஈஸியான மெத்தடில் வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மெத்தட்லனா ஈஸியான முறையில் வந்து சிலை வந்து நம்ம செய்யலாம். இன்னும் நிறைய மெத்தட் இருக்கு. அதனால வந்து இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து கண்டிப்பா அப்லோட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். Thank you.